உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. என்னப்பா ஹெட்போன்ஸ் யூஸ் பண்ணுங்க ப்ரோ. Former DMK leader Sivaji has been arrested by the Chennai police for his interrogation. திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கொடுங்கை அடங்கொம்மால அப்படின்னா உங்க ஹீரோ தோத்துட்டானா? தோத்துட்டான். அடுத்து என்ன பண்ண போறான் உங்க ஹீரோ? இல்ல கிவ் அப்? காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். What do you mean? நாயகன் மீண்டும் வரா திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீட்டிங் வேணாம், எங்க தலைவன் முகம் எங்க பிராண்ட். வர்றேன், திரும்ப வர்றேன். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஆரம்பிக்கலாங்களா? ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைகளா. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைகளா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாதுன்னா, உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம். ஊம்பி ஊம்பி ஊம்பி. ஆண்மை இல்லை என்றால் நல்லா இருக்கு. சிறப்பு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு புன்னகையா இருக்கீங்களே, என்ன காரணம்? ஆமா, 8 மாசம் வனவாசத்துக்கு அப்புறம் பின்ன புன்னகை வராதா? வனவாசத்துக்கு நேற்று தான் புதிதாக பிறந்ததாக உணர்கிறேன். சிறப்புனே. हमारा देश कुछ नहीं इतना है. மக்காளா ஓடி உன் வாயில அத்தத்து வைக்க ஏண்டா மக்காளா ஓடி ஜீவித்த பரதேசி. ஊராம் பணத்துல ஊர சுத்துற ஒக்காலா ஓடி நரேந்திர மோடி ஓடுமா? தான் சொந்த சொத்தை நாட்டுக்கு தந்த எங்கள் ராகுல் காந்தி வேண்டுமா? எச் ராஜான்னு ஒருத்தங்கிறான், பக்கத்துட்டுக்காரனுக்கு பிறந்தவன். அவன் நேற்று லெனின் சிலை, இன்று பெரியார் சிலை. நீ இடிச்சுதான் பாரு, கொட்டையை நசுக்கி சூப்பு வைக்கிறோமா இல்லையா பாரு. இதுக்கெல்லாம் என்ன செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட இருந்து சட்டத்தை பாஸ் ஆக்கி எங்க தாலியெல்லாம் அறக்குற? என் மச்சான் பன்னீருக்கு மட்டும் அந்த வேஷ்டி அவுத்து கடாச்சிட்டு ஒரு காவி வேஷ்டி கட்டி கையில் ஒரு அருவா கூட மதுரவீரம் கோயிலுக்கு முன்னாடி போவங்களே நெருப்பு சட்டி எடுத்துக்கினேன் அப்படியே இருப்பான். லபடிக்கப்பால் உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா, நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சத்தை வாங்கி கொடுத்துட்டு பேசுறா. அண்ணாமலை பொட்ட கேப்பனே கேட்க மாட்டேன். சொல்லுங்க, 400 ரூபா வித்து சிலிண்டரு 1150 ரூபா விலை ஏற்றிட்டு பொம்பளைங்க தாலி அறுத்த கட்சி பிஜேபி கட்சி. நீங்க ஒரு கட்சியா? மோடி அவர்கள் அவன் ஒரு கேடிடா. இந்த 9 செடியில் இருந்து பறிச்ச ஆப்பிள் மாதிரி அழகா இருந்த ஆளு 20 நாள் பொறுத்து வெளியே வந்தா. இந்த சவுந்தரபாண்டி சுப்பம்மா ஸ்கூல்ல காலையில கொட்டினா இளந்தம்பழம் 3:30 மணிக்கு எப்படி இருக்கும்? சொட்ட சொட்டையா ஒக்காலா ஓழி என்ன எவ்வளோ டே. அது என்ன சொன்னா, எல்லாத்துக்கும் ஆதார் கார்டு முக்கியம்னா அந்த ஆதார் கார்டை திருப்பி பாரு, அதில் என்ன போட்டிருக்கான் தெரியுமா? இது குடியுரிமைக்கான சான்று இல்லை. போட்டானா இருக்கிற இடத்துக்கு ரேஷன் கார்டு சான்று இல்லை. என்ன மயிருக்கு அது 2 எங்களுக்கு கொடுத்த கேட்போமா கேட்க மாட்டோமா? இப்போ இந்த சட்டம் பார்க்குறீங்களே, மூஞ்ச என்னதான் தோணுது உங்களுக்கு? சொல்லுங்களேன், எனக்கு ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலங்க. அப்போ ஆம்பளையான்னு பார்த்தா ஆம்பளையா இருக்க மாட்டான், பொம்பளையான்னு பார்த்தா பொம்பளையா இருக்க மாட்டான், அவனா இருப்பானான்னு பார்த்தா அதுவும் இருக்க மாட்டேன்றான். அவன் எப்படி தாங்க? இல்லை அவங்க அம்மா பெத்துச்சா, ஆனைக்கென காட்டில் கக்கிடுச்சா, எனக்கு தெரியலங்க. ஏண்டா நீ வாரிசு அரசியல் ஆம்பளையா பிறந்தா ஆண்மை இருக்கணுமா இல்லையா சார்? இருக்கணுமா இல்லையா? உங்களதான் கேட்கிறேன். இருக்கணும். ஆண்மை இருந்தா புள்ள பிறக்குமா பிறக்காதா? பிறக்கும்ல.
அப்ப ஆண்மை எங்கள் தாத்தா கலைஞருக்கு இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி பிறந்தார், தளபதிக்கு ஆண்மை இருந்தது, உதயநிதி பிறந்தார், உதயநிதிக்கு ஆண்மை இருந்தது, இன்பநிதி பிறந்தார். ஆண்மை இருக்கிறது, எங்களுக்கு பிறக்கிறது. ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா போட்டீங்களா, எங்களை பார்த்து வயிற்றுல டீன் சாவாதி கூட சொல்றான் பல்லு பழனிசாமி. ஸ்டாலின் அவர்களே, என்னை பழைய பழனிசாமி என்று நினைத்து விடாதீர்கள். கொலகார பொட்டதண்டா நீ, 3 கொலை அக்கிஸ்டவன். பழைய பழனிசாமியில நான் ஆட்டிடுவியா, எங்கள் அண்ணன் மயிரை பிடிங்கிடுவியா? போலீஸ் கேட்டாங்களாம். எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ பிள்ளையை பெற்று விட்டாயா, வளர்ப்பதற்கு கஷ்டப்படுகிறாயா, கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. திருமண உதவி திட்டம் 30,000. திருமணம் முடிந்ததா? கல்யாண ஜோடிகள் சந்தோஷமாக இருக்க கஷ்டமாக இருக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன், சந்தோஷமாக வாழுங்கள். மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா, 7 மாதம் ஆகி போனதா, அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மாதம் 1000 3000 தருகிறேன், சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மீண்டும் 1000 3000 தருகிறேன், சத்தாக பால் கொடுத்து முத்தாக குழந்தையை காப்பாற்று. பிறந்த பிள்ளை சவலையாக இருக்கிறானா, சத்துணவு கிடைக்கவில்லையா? வாரம் 5 முட்டை தருகிறேன், அவன் முட்டை சாப்பிட மாட்டானா, அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். வளர்ந்த பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. ஸ்கூல் பீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸில் செல்வதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. அவன் +1 போனானா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். அவன் +2 முடித்தானா, கல்லூரிக்கு செல்ல வேண்டுமா, காசு இல்லையா, அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் வளர்ந்தானா, அவனும் காதலித்தானா, அவளும் கர்ப்பமானாளா? இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 போட்டு வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா. மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வருங்கால இளைஞர்களுக்கு நான் ஒண்ணே சொல்லுவேன், சுகமான வாழ்க்கையை தேடாதீங்க, உழைங்க. இந்த நாட்டுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைங்க. நாம வாழ்ந்தா போதும், நம்ம குடும்பம் வாழ்ந்தா போதும், இந்த நாட்டை பார்க்கறது யார்? நாட்டுக்காகவும் வாழுங்க. யாராவது ஒரு கருத்தை சொன்னா அதை உடனே நம்பி அதை எல்லாருக்கும் ஷேர் பண்றாதீங்க. அது உண்மையா பொய்யான்னு ஆராய்ஞ்சி வெளிப்படுத்துங்க. நல்ல வாழ்க்கை எதிர்காலத்துல காத்துட்டு இருக்குது.